பெண்களுக்கு இஸ்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நம்பிக்கை கொண்டோரே, பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு நீங்கள் வழங்கியதில் எதையும் பிடுங்கிக் கொள்வதற்காக அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அவர்கள் வெளிப்படையான வெட்கக்கேடானதை செய்தால் தவிர அவர்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை அமைத்திருப்பான். திருக்குர்ஆன் 4:19. பெண்ணின் சம்மதமின்றி செய்யப்பட்ட திருமணத்தை நபிகள் நாயகம் ரத்து செய்துவிட்டார்கள். ஆதாரம் சஹீல் புகாரி. திருமணத்துக்கு பெண்களுடைய சம்மதம் எவ்வளோ அவசியம்னு நம்ம உணர்கிறோம். நீங்கள் உங்கள் மனைவியரை அடிமையைப் போல் அடிக்க வேண்டாம், பிறகு அதே நாளில் இறுதியில் அவர்களுடன் உறவு கொள்வீர்கள் என்று நபி கூறினார்கள். அதாவது அடிமைகள் போல் அடிக்காதீங்க, பெண்களை அடித்து துன்புறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் உரிமைகள் உள்ளன. பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல அவர்களுக்கு உரிமைகளும் சிறந்த முறையில் உள்ளன. அவர்களை விட ஆண்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். திருக்குர்ஆன் 2:228. அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. திருக்குர்ஆன் சொல்லுது. மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பானாக இருக்கிறான். திருக்குர்ஆன் 4:1. باید زن در خانه گوله و لیست به قهرمانه. کارگزار خونه نیست. شما بگید چرا این کار نکردی، چرا اون کار نکردی، چرا خونه تمیز نیست. لیست به قهرمان. ریحانتون گله. گله باید مراقبت کرد، باید حفظ کرد. او هم شما را از رنگ خود، از بوی خود، از خواص خود برخوردار خواهد. اینجوری نگاه میکنم اسلام به زن. அப்படிங்கிறாரு குமைனி அவர்கள். மிகச்சிறந்த தலைவராக நான் உண்மையிலேயே ரொம்பவும் மதிப்புக்குரிய ஒரு தலைவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள்னா அதில் இவரும் ஒருத்தர். ஆனால் என்ன, ஒரு ஷியா கொள்கைகள்லேருந்து அவர்களுக்கு இப்போ அவரே சொல்கிறார், ஷியாக்களும் சன்னிகளும் ஒன்றாவது காலத்தின் கட்டாயம், ஒன்றாகணும். அதாவது நபிகள் நாயகத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் உருவானது. நமக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை நம்ம கலையணும், நாம் எல்லாம் ஒன்றாகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவரை பயன்படுத்தி உலகத்தில் ஷியாக்களையும் சன்னிக்களையும் ஒன்றாக்கிறதுக்கு இஸ்லாமிய சமூகம் முயற்சிக்கணும். அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை நம்ம இந்த உலகம் காணும். ஏன்னா ஷியாக்களும் சன்னிக்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை இப்போ பாலஸ்தீன்லேருந்து ஈராக்லேருந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கிற பிரச்சனைகளே இந்த ஷியா சன்னி பிரச்சனையினால் அதை வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் காய் நகர்த்துறாங்க. அது இல்லாமல் ஆக்கணும் நம்ம, இன்ஷா அல்லாஹ்.